ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 5ல் 6வது ஸ்லோகம். சோகம் சத்ரிகுணக்ரமா த்ரிவிததா மாசாத்ய வைகாரிகோ பூயஸ்தைஜசதாமசா விதி பவன் ஆத்யேன சத்வாத்மனா தேவானிந்திரியமானினோ கிருததிஷா வாதார்க்கபாஷஸ்வினோ வக்னேந்திராச்சுதமித்ரகான் விதுவிதி ஸ்ரீருத்ரஷாரீரகான். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். நம்மளோட 11 இந்திரியங்களுக்கும் அபிமானி தேவதையாக பகவான் தேவர்களை படைத்திருக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பட்டத்திரி சொல்கிறார். நம்ம அகங்காரங்கிற தத்துவம் பார்த்தோம் இல்லையா, அது முக்குணங்களால் ஆனது. அந்த முக்குணங்கள் எப்படின்னாக்க அது என்னவா பிரியறது அப்படின்னாக்க சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் 3ஆக பிரிக்கிறது. சத்வகுணம் பிரதானமாக இருந்ததுன்னா அதுக்கு சாத்விக அகங்காரம்னு பேர். ரஜோகுணம் பிரதானமாக இருந்தால் ராஜச அகங்காரம். அதே மாதிரி தாமச குணம் அதிகமாக இருந்ததுன்னா தாமச அகங்காரம் சொல்லணும். இந்த சாத்விக அகங்காரத்திலிருந்து அபிமான தேவதை உருவாக்குகிறார் பகவான். இந்த சாத்விக அகங்காரத்துக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? வைகாரிகம். ஸோ இந்த வைகாரிக்கம்ங்கிற சாத்விக அகங்காரம். அதே மாதிரி ராஜச அகங்காரத்துக்கு என்ன பேர்? தைஜசம். தாமச அகங்காரத்துக்கு தாமசம்னு பேர். இந்த சாத்விக அகங்காரத்திலிருந்து இந்திரியங்களுக்கான அபிமான தேவதைகள் உருவாக்க படித்தோம் இல்லையா, என்னென்ன இந்திரியங்களுக்கு என்னென்ன தேவதைகள் பார்க்கலாம். கேட்டல்ங்கிற சக்திக்கு திக் தேவதை, தொடுதல் உணர்ச்சிக்கு வாயு, பார்க்கறதுக்கு சூரியன் தேவதை, சுவைத்தலுக்கு வருணன், நுகர்தலுக்கு அஸ்வினி தேவர்கள் தோன்றினார்கள், பேசுறதுக்கு அக்னி தேவதை, அப்புறம் கைகளுக்கு இந்திரன், கால்களுக்கு அச்சுதன், அதுக்கப்புறம் மலைஜலம் கழிக்கிறதுக்கு உள்ள தேவதை மித்ரகன், மனசுக்கு சந்திரன், அப்புறம் பிரஜாபதி எதுக்குன்னா இனப்பெருக்கத்திற்கு, ரீப்ரொடக்ஷன் சொல்கிறோம் இல்லையா அதுக்கு, அப்புறம் அகங்காரத்திற்கு ருத்ரன். இப்படி தேவதைகளை பகவான் படைக்கிறார். அந்த ஜீவாத்மாவுக்கு அபிமான தேவதை யாருன்னா சாகாரிகான் அப்படின்னு சொல்கிறார். அதான் இந்த ஸ்லோகத்தில் ஒவ்வொரு தேவதை எது எதுக்குன்னு இந்திரியங்களுக்குன்னு பட்டத்திரி விவரிக்கிறார்.